பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். सभी लोगों को जय मसीह की। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலையிலும் परमेश्वर के पवित्र नाम से महिमा मिले। ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான காலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. காலை வேளையிலும் உடைய வசனத்தை தியானிக்கும்படியா எல்லாரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சப்பா, அந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்யும். தியானிக்க போகிற வசனங்கள் ஆசீர்வாதமா இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட நம்ம சங்கீதம் 42 சங்கீதத்தை தியானம் பண்ண போறோம். आज हम लोग भजन संहिता का 42वां अध्याय को ध्यान करने वाले हैं। 42 சங்கீதம் வந்து தாவீது கோராகுன் புத்திரரும் சேர்ந்து எழுதின சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கு. तो ये जो 42वां अध्याय जो है दाऊद और कोरह दोनों मिलकर इस अध्याय को लिखा हुआ है करके वो हमें बताता है। இதுல 1-5 வசனத்தை நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு தேவன் மேல் இருந்த ஒரு தாகத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். पहला पद से लेकर 5वां पद तक जब ध्यान करते हैं इसमें, तो दाऊद को परमेश्वर के प्रति कितना प्यासा है उसके विषय में ध्यान कर सकते हैं। 6-11 வசனங்களை பார்க்கும்போது தாவீது ராஜா தேவனையே நினைக்கிறத அவரே நினைத்து பாடுறத நம்ம பார்க்கிறோம். तो 6वां पद से लेकर 11वां पद तक दाऊद जो है परमेश्वर को ही हमेशा मन में ध्यान में रखते हुए गीत गाने के विषय पे हम देख सकते हैं। இங்க 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். तो यहाँ पर देखिएगा पहला पद में जैसे हिरणी नदी के जल के लिए हाफती है, वैसे ही परमेश्वर मैं तेरे लिए हाफता हूँ। தாவீது தான் கர்த்தர் மேல வைத்த தாகத்தையும் வாஞ்சையையும் மானுக்கு ஒப்பிட்டு மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. दाऊद जो है यहाँ पर ये बात को रख रहा है, जिस प्रकार से हिरणी नदी के जल के लिए किस प्रकार से हाफती है, तड़पती है, ठीक उसी प्रकार मेरा मन जो है परमेश्वर के लिए वह हाफता रहेगा बोल के। எல்லா மிருகங்களை பார்க்கலும் மான்களுக்கு நீரோடையை கண்டுபிடிக்கும் ஒரு விசேஷித்த குணம் இருந்தது. तो सारे जंतुओं से भी एक अच्छे गुण हिरणी के अंदर ये था कि कहाँ पर पानी का सोता है उसको पता करने का। தன்னுடைய மோப்ப சக்தினால தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா அது கண்டுபிடிச்சிடும். तो वो सूंघते सूंघते पानी कहाँ पर है वो आसानी से पता कर लेता है। அதே போல தாவீது சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ठीक उसी प्रकार यहाँ पर दाऊद बता रहे हैं कि मेरा जो आत्मा है तेरे लिए हमेशा हाफती है बोल के। இன்னைக்கு உலகத்தார பாத்தீங்கன்னா தங்களுடைய தாகங்களை பல விதத்துல அவங்க தீர்த்து கொள்றாங்க. अगर आप आज की दुनिया में अगर आप बात करते हैं तो अपने प्यासा को अनेक प्रकार से वो लोग पूरा करने के लिए तड़पते रहते हैं। உலக நண்பர்களுடைய ஐக்கியம், குடி, வெறி, சூதாட்டம், சினிமா, நாடகம், அப்படி பல காரியங்கள்ல அவங்க தன்னுடைய தாகத்தை தீர்க்கறது கொள்ள முயற்சிக்கிறாங்க. क्योंकि दुनिया के हिसाब से ये लोग पीना और खाना और दोस्तों के साथ घूमना और समय बर्बाद करना, इस प्रकार से वो लोग जो है अपने प्यासा को वो मिटा लेते हैं। ஆனா அதெல்லாம் வந்து அவங்களுடைய தாகத்தை அதிகப்படுத்துமே தவிர தாகத்தை தீர்ப்பதில்லை. लेकिन ये सारा चीज जो है वो अपना प्यास को और भी ज्यादा बढ़ाता है, बिना वो प्यास को कम नहीं करती है। ஆனா நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஒருவர் தான். इसलिए हमारा जो प्यास है उसको बुझाने वाले केवल एक ही है। அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. इसलिए भक्त दाऊद बताता है कि मेरा जो आत्मा है केवल परमेश्वर पर, जो जिंदा परमेश्वर है उसी पर ही हाफते रहेगा। ஆமா, அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க முடியும். जी प्रिया, वही एक है हमारा आत्मिकता के प्यासा को वो बुझा सकता है। நீங்க சங்கீதத்தை படிக்கும் போது அதுல தாவீது ராஜாக்கு ஆண்டவர் மேல அளவு கடந்த ஒரு அன்பு இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீரே எனக்கு போதும், நீர் தான் என்னுடைய பங்கு, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு வேணும், உம்முடைய நீர் தான் என்னுடைய உள்ளத்தை நிரப்பி ஆறுதல் படுத்த முடியும்
அப்படின்னு தாகத்தோடு வாஞ்சியோடு சொல்றத நம்ம நிறைய இடத்துல படிக்க முடியும். तो दाऊद के इस भजन में अगर आप ध्यान करते तो दाऊद कई सारे जगह में बताता है कि परमेश्वर के प्रति, परमेश्वर आप ही मेरा भाग है और आप ही मेरा जीव है और आप ही मेरा सब कुछ है, आपके बिना मैं कुछ नहीं करके परमेश्वर के प्रति वो ऐसे बातों को बोलने का विषय को हम देख सकते हैं। சங்கீதம் 27:4 தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல உள்ள வாஞ்சையையும் தாகத்தையும், கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சையும் தாகத்தையும் அந்த வசனங்கள்ல வெளிப்படுத்துகிறோம் பாக்குறோம். देखिएगा यहाँ पर अगर आप लोग अच्छे से ध्यान करते हैं तो भजन संहिता का 27वां अध्याय का 4 पद में परमेश्वर के प्रति दाऊद क्या बताता है, एक बार मैंने यहोवा से मांगा है, उसी के यत्न में लगा रहूंगा कि मैं जीवन भर यहोवा के भजन में रहने पाऊं, जिससे यहोवा की मनोहरता पर दृष्टि लगाए रहूं और उसके मंदिर में ध्यान किए करूं। அப்புறம் நம்ம பார்க்கிறோம் 3ஆம் வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. तो इसके बाद देखिएगा तीसरा पद में भी यही प्रकार के बातों को बताता है दाऊद के विषय में। यहाँ पर लिखा गया है कि चाहे सोना भी मेरे विरुद्ध छावनी डाले तो भी मैं ना डरूंगा, चाहे मेरे विरुद्ध लड़ाई उठ जाए उस दशा में भी मैं हियाव बांधे निश्चिंत रहूंगा। கலக்கமும் துயரமும் எந்த மனுஷனையும் விடுறதே கிடையாது, அதே போல தாவீது ராஜாவே அது விட்டு வைக்கல. तो देखिएगा व्याकुलता और दुख जो है कोई मनुष्य को नहीं छोड़ता है और उस पर भी दाऊद ने परमेश्वर को नहीं छोड़ा। தன்னுடைய உள்ளம் கலங்கி போகும்போது தாவீது ராஜா போய் யார்கிட்ட சொல்வாரு, அவருடைய தேசமே எல்லாம் கலங்கிடும், அவர் கலங்கி போனா தேசமே கலங்கிடும். तो उसका दुख को किसके पास वो जाके बोले, क्योंकि अगर वो उदासपन से बैठेगा तो पूरा देश जो है उदास हो जाता है, वो अगर कमजोर हो जाता है तो पूरा देश कमजोर हो जाता है। சவுல் ராஜா படை வீரரோடு தாவீதை துரத்தும் போது கூட அவர் அவ்வளவு கலங்கி நடுங்கல. साउल जो राजा है रथों के द्वारा दाऊद के पीछे जब उसको मारने के लिए दौड़ रहा था, उस वक्त में भी दाऊद ने किसी भी प्रकार से वो कमजोर नहीं हुआ। பெலிஸ்தியரோடு பெரிய பெரிய யுத்தம் செய்யும் போது கூட அவருடைய உள்ளம் அவ்வளவா கலங்கல. पलिस्तियों के साथ बड़े बड़े युद्ध भी किया था, लेकिन वहां पर भी उसके मन में कोई प्रकार का डर या भयभीत नहीं हुआ। அதே நேரத்துல மற்றவர்களுடைய வாயினுடைய வார்த்தைகள், புண்படுத்துகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை மிகவும் கலங்க பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். और ठीक उसी प्रकार किसी दूसरे के जो बातें हैं और व्यवहार है जो दाऊद के हृदय में बहुत व्याकुल लाया करके भी हम कई सारे बातों को देख सकते हैं। அதான் 10ஆம் வசனத்துல, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. तो 41वां 10वां पद में भी यही चीज वहां पर जिक्र किया गया है। परंतु देखिएगा, मेरे सताने वाले मेरे निंदा करते हैं, मानो उससे मेरी हड्डियां चूर चूर होती है, मानो कटार से सीधी जाती है, क्योंकि वे दिन भर मुझसे कहते रहते हैं, तेरा परमेश्वर कहाँ पर है। இன்னைக்கு நம்ம எந்த கலக்கத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, இல்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கலங்கினாலும் சரி, தாவீது 3 காரியத்தை இந்த சங்கீதத்துல கண்டுபிடிக்கிறாரு. तो हम कौन सा परिस्थिति में है, वो सारा चीज को दाऊद ने 3 जगह में यहाँ पर वो पता कर लेता है। 3 காரியத்தை தன்னுடைய ஆத்துமாவோடு கூட பேசுறத இந்த சங்கீதத்துல நம்ம பாக்குறோம். तो 3 विषय पर वो खुद अपने आत्मा से बात करने के विषय को इस भजन संहिता में हम देख सकते हैं। ஒன்னாவது பாருங்க, ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். तो 5वां पद में देखिएगा क्या बोलता है वो, ये मेरे प्राण तो क्यों गिरा जाता है। அதுல சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
तो यहाँ पर अपने आत्मा को कहता है कि तो क्यों मेरा आत्मा क्यों तुम डरे हुए हो, क्यों तू व्याकुल है, परमेश्वर को देखकर आप हिम्मत से रहो बोल के बता रहा है। அப்புறம் 6ஆம் வசனத்துல, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்து உண்மை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. तो ठीक उसी प्रकार 6वां पद में भी दाऊद ने एक ऐसे बात को यहाँ पर फिर से दोहराते हैं, अपना आत्मा को बताता है, ये मेरे परमेश्वर मेरे प्राण मेरे भीतर गिर जाता है, इसलिए मैं यर्दन के पास के देश से और हरमोन के पहाड़ों और मिसागार की पहाड़ी के ऊपर से तुझे स्मरण करता हूँ। இங்க வந்து கர்த்தரை நினைக்கணும், என் ஆத்மாவே நீ கர்த்தரை நினை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यहाँ पर जो है वो अपने आत्मा को बता रहा है कि तो परमेश्वर को, मेरा आत्मा तो परमेश्वर को याद कर। 3வது 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போ என்னுடைய ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி அப்படின்னு சொல்லி இதுல பாக்குறோம். तो एक तीसरा विषय ये है कि अपना आत्मा को ये ऐसे बात को कहता है कि 11वां पद में 42वां अध्याय का, हे मेरे प्राण तो क्यों गिर जाता है, तो अंदर ही अंदर क्यों व्याकुल है, परमेश्वर पर भरोसा रख, क्योंकि वह मेरे मुख की चमक और मेरा परमेश्वर है, मैं फिर उसका धन्यवाद करूंगा। इस प्रकार से वो अपने आत्मा को कहता है। ஒன்னு தேவனை நோக்கி காத்திருன்னு பார்த்தோம், 2வது கர்த்தரை நினைத்திருன்னு பார்த்தோம், 3வது கர்த்தரை துதித்திரு அப்படின்னு பார்த்தோம். तो देखिएगा, पहला वो उसने बताता है कि मेरा आत्मा परमेश्वर को देखते रहना, और दूसरा बताता है कि मेरी आत्मा परमेश्वर को कहते रहना, और तीसरा जो है परमेश्वर को, मेरी आत्मा परमेश्वर को हमेशा स्तुति करते रहना। அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் வந்து கலங்கி கொண்டே இருக்க வேண்டாம். உடனே போய் ஆண்டவருடைய பாதத்துல அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். तो इसलिए प्रियो, यहाँ पर हम तुरंत व्याकुल होकर उदास होकर नहीं है, बल्कि परमेश्वर के सम्मुख में जाएं, स्तुति करें और उसका इंतजार करें और उसको धन्यवाद करके हमारा सारा हृदय की बातों को उसके पास बताएं। ஒருவேளை உடனே நமக்கு பதில் கிடைக்க வராவிட்டாலும் நம்ம ஆண்டவர் வந்து பின்னால நமக்கு நன்மையான ஒரு பலனையே நம்ம காணும்படியா ஆண்டவர் கிருபை செய்வார். शायद हमारे प्रार्थना और दुआओं को तुरंत जवाब नहीं मिलता होगा, लेकिन उसके पीछे जो है सबसे बड़ी एक योजना रहेगा, वो एक ना एक दिन हमारे जीवन में अच्छी प्रतिफल लाती है। கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரையே நம்ம நினைச்சிருக்கணும். ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து கெத்செமனே தோட்டத்துல போய் அவருடைய உள்ளம் வந்து கலங்கி தவித்தபடினால அவர் வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். तो उसी प्रकार हमारा प्रभु यीशु मसीह भी जहाँ पर गत्सेमने में जाते हैं और वहां पर जाकर सारे हृदय के उस व्याकुलता को पिता के पास रखकर वो दुख भरा प्रार्थना वहां पर करते हैं। ரோமர் 8:28 படிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். रोमियो का 8वां अध्याय में भी हम देख सकते हैं कि परमेश्वर के पथ पे जीने वाले लोगों के जीवन में हर चीज जो है भलाई उत्पन्न करती है। மூன்றாவதாக நம்முடைய கஷ்டங்களிலும் பாடுகளிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். तीसरा जो है हमारा क्लेश में और हमारा दुख में परमेश्वर को स्तुति करने का आदत को सीखना चाहिए। நீங்க சங்கீதம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தாவீது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர் வந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மறக்கவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பார். आप पूरा भजन संहिता को पढ़िएगा, दाऊद ने अपने जीवन में परमेश्वर को स्तुति करने का कभी भी नहीं छोड़ा, हर परिस्थितियों में परमेश्वर का वो स्तुति भजन गाते ही रहा। அப்போ நம்முடைய துக்கத்தை கூட ஆண்டவர் வந்து சந்தோஷமா மாற்ற அவரால முடியும். इसलिए हमारा जो दुख है उसको भी परमेश्वर ने खुशी में बदलने के लिए उनसे संभव है। அதனால நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தாவீதினுடைய உள்ளம் கலங்கின போதெல்லாம் அவர் போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி போய் அவருடைய சமூகத்துல காத்திருப்பாரு, அவரையே நினைப்பாரு. ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் வந்து அவருடைய வாழ்க்கையில எல்லா கலக்கத்தையும் எடுத்து போட்டார்.
तो इसलिए हम व्याकुल होने की जरूरत नहीं है कि दाऊद ने भी व्याकुल और उदास होने के समय परमेश्वर को देखकर परमेश्वर के सम्मुख में भाग जाता था। इसलिए हर प्रकार के परिस्थितियों से परमेश्वर ने दाऊद को बचा के रखे। இந்த சங்கீதத்துல மாத்திரம் இல்ல, நான் அநேக சங்கீதத்துல தாவீது வந்து தனக்குத்தானே பேசி விசுவாச அறிக்கையை செய்து தன்னை திடப்படுத்திக் கொள்றத வேதத்துல நம்ம பல இடத்துல வாசிக்க முடியும். केवल इस भजन में नहीं है बल्कि और बाकी भजन संहिता में भी ऐसे ही प्रकार की बातों को देख सकते हैं। दाऊद ने परमेश्वर के पास दौड़ के जाता है और अपने आप को सारा चीज को परमेश्वर के सम्मुख में समर्पण करता है और अपने जीवन को बिताता है। 1 சாமுவேல் 36ல தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால தேவன் தன்னை திடப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து உணர்ந்தார் அவருடைய வாழ்க்கையில. अगर आप लोग पहला सामुएल का 30वां अध्याय का 6वां पद में अगर आप वहां पर ध्यान करते हैं तो भक्त एक ऐसी चीज को बताता है कि मैं परमेश्वर पर हमेशा स्थिर से बना रहूंगा बोल के। इसलिए परमेश्वर का स्मरण करते हुए परमेश्वर पर ही वो निर्भर रहता था और उसको ये यकीन था कि परमेश्वर मुझे हमेशा स्थिर से खड़ा रखेंगे। அநேக கிறிஸ்தவர்கள் செய்யற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, தங்களை தேவனுக்குள் திடப்படுத்தாமல் தோல்வியின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து தங்களை பற்றி தாங்களே அனுதாபப்பட்டு பரிதாபப்படுவாங்க. तो अनेक प्रकार के अनेक मसीहों के जीवन में हम देखते हैं कि वो अपना जो हार को परमेश्वर के पास ना सौंपते हुए उसको और अधिकता सोचते हैं और उसमें डूबे रहते हैं, व्याकुल हो जाते हैं और जीवन को एक हार की तरह वो लेके जाते हैं। நிறைய நேரத்துல சொல்லுவாங்க, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு என்ன மரணம் வரக்கூடாதா, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இன்னும் தங்கள் மேல துக்கத்தை வரவழைத்துக் கொள்வாங்க. तो कई सारे लोग बोलते हैं कि मेरे जीवन में क्यों ये सारा क्लेश आ चुका है, मैं क्यों पैदा हो गया हूँ, मैं मरना अच्छा है ना, ऐसा बोलकर वो लोग अपने आप को ऐसे सोचते हैं और भी कई सारे दुखों को अपने जीवन में वो लेकर आ जाते हैं। எலியா வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நின்று கர்த்தரே ஜீவன் உள்ள தேவன் என்று நிரூபித்தவர் தான் எலியா தீர்க்கதரிசி. तो आप देखिएगा एलिया जो है एक अच्छा भविष्यद्वक्ता था और अन्य देवता को मानने वाले 450 नबियों के विरोध क्या कर दिया, अकेला खड़ा हो गया। அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. ஒரு ஏசபேல் என்ற ஒரு ஸ்திரீ அவனுடைய தலையை வாங்க தேடுறா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து, போதும் ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி துக்கத்தோட பேசி அமர்ந்திருக்கிறத நம்ம பாக்குறோம், வேதத்துல வாசிக்கிறோம். क्योंकि उनके भी जीवन में एक समस्या आ गया कि इजबेल नाम का एक औरत जो है वो एलिया का सिर निकालना है, उसको मारना है, ये सब एक घोषित करती है। तो ये समाचार को सुनते हुए एलिया एक पेड़ के पास जाकर वो अपने जन्म को और अपने जीवन को बहुत व्याकुल से वो क्या करता है, यहाँ वहां पर याद करते रहता है। நம்முடைய ஆண்டவர் ஆத்மாவை எடுக்கிறதுக்கல்ல, ஜீவனை கொடுக்கவும் நம்முடைய ஜீவனில் பரிபூரணப்படவுமே நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். देखिएगा हमारा परमेश्वर केवल हमारा प्राण को लेने के नहीं है, हमें जीवन देने के लिए, हमारे जीवन को उत्तेजन करने के लिए वो है। சோதனையில நம்ம தோய்ந்து சோர்ந்து போக ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. हम व्याकुल में और व्याकुलता के अंदर जाकर कमजोर होने के लिए किसी भी हालत में हमें नहीं छोड़ना चाहिए। நமக்கு ஜெயம் கொடுத்து நம்முடைய தலையை உயர்த்தவே ஆண்டவர் விரும்புகிறார். हमें विजय देता है और हमारे सिर को उठाने के लिए परमेश्वर हमेशा हमारे साथ रहते हैं। அதனால ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம அதிகமா தியானிக்கும் போது நம்ம வந்து சோதனையில நம்ம ஜெயம் பெற முடியும். इसलिए परमेश्वर ने किए हुए हर एक भलाई को याद करते हुए हम बार बार उसको अगर हम लोग ध्यान करते हैं तो हम प्रलोभन से आराम से पार हो सकते हैं। தாவீது பாருங்க, ஆத்மாவோட அதிகமா பேசுவார் தாவீது. 103 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்துல நம்ம அனுதினமும் சொல்றதுதான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி சொல்றார். तो देखिएगा आप अगर भजन संहिता का 130 अध्याय का पहला और दूसरा पद को अगर आप पढ़ते हैं तो हम आमतौर से उसको प्रार्थना के आखिरी समय में हमेशा हम लोग उस शब्दों को इस्तेमाल करते हैं, हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है वह उसके पवित्र नाम को धन्य कह, हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकारों को ना बोलना। इस प्रकार से अपने आत्मा को खुद वो ज्यादा बात करता था।
ஆத்மாவை குறித்து நம்ம அதிகமா அக்கறை செலுத்தணும். इसलिए हमारे आत्मा के प्रति ज्यादा हम लोग ध्यान लगाना चाहिए। நம்முடைய ஆத்மாவின் நிலையை அப்பப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हमारे आत्मा का जो परिस्थिति क्या है, बार बार हमें उसको थोड़ा सा फरकना जरूरी है। அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. इसलिए परमेश्वर के वचन कहता है कि एक व्यक्ति अगर सारा दुनिया को अपने हासिल कर लेगा तो अपने आत्मा को नष्ट में अगर पहुंचाएगा तो उसको क्या लाभ हो गया बोल के। அதனால நான் சொன்ன 3 காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஆண்டவரையே நினைக்கணும், கர்த்தரையே நம்ம துதிக்கணும். இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நமக்கு இருக்கிறதான கவலை, துக்கம், துயரம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். तो इसलिए 3 चीजों को हमेशा याद रखिएगा। जब आपके जीवन में कष्ट आता है और वेदना आती है तो उस वक्त में परमेश्वर के सम्मुख में आप लोग इंतजार कीजिएगा और परमेश्वर को ही देखते रहिएगा और परमेश्वर को हमेशा स्तुति करते रहिएगा। இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம அதான் தெரிஞ்சுக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேலேயே தாகமா இருந்தாரு, கர்த்தரையே அவர் நினைத்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். इसलिए इस भजन संहिता में दाऊद के जीवन से हम यही देख सकते हैं कि दाऊद ने परमेश्वर के विषय पर बहुत ही प्यासा था और परमेश्वर को ही हमेशा याद रखता था और इन सारी चीजों का हमारे जीवन में भी हमें निभाएं और परमेश्वर इन वचन के द्वारा आपके जीवन को आशीष करें। ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करें। அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே 42ஆம் சங்கீதத்தை நாங்க தியானிக்கும் போது ஆண்டவரே, இதுல இருந்து தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, தாவீது ராஜாவை போல எப்பொழுதும் தேவன் மேலேயே எங்களுடைய ஆத்துமா தாகமாய் இருக்க நீர் உதவி செய்ய. எப்படி மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உண்மையில தாகமாய் இருக்க ஆண்டவரே, உண்மையே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க, உண்மையே நாங்கள் நினைத்திருக்க, எப்பொழுதும் உண்மையே துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒருவரும் கூட ஆண்டவரே கலக்கத்தினாலோ துக்கத்தினாலோ தெரியக்கூடாது. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் கூட இருக்கிறீர், நீர் எங்களுடைய தகப்பனா இருக்கிறீர். உங்களுடைய சமூகத்துல நாங்க வரும்போது எங்களை பரிபூர்ண சமாதான சந்தோஷத்தினால நிறைக்கிறீர் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவரே எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல தங்களுடைய பாரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல வைத்து விட்டு ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இந்த உலகத்துல வாழ நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தோல்வியான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும். நீரே எல்லா காரியங்களையும் செய்கிறவர் என்பதை, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீரே ஊற்றும் காரணமாய் இருக்கிறவர் என்பதை தெரிந்து உண்மையை உறுதியாய் பற்றிக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தூரத்துல இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாள் முழுவதும் உடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.